ஸ்குவிட் கேம் சீசன் 3 இப்படி முடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ரிவ்யூக்கு போகிற முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்குவிட் கேம் சீசன் 3யோட கதை சுருக்கம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது எடுத்துகிட்டு போன விஷயம், இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கேம்கள் ப்ளேஸ் பண்ணப்படுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹைட் அண்ட் சீக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரோப் ஜம்பிங்கு, அப்புறம் வந்து ஒரு புல் பண்ணுற இந்த 3 கேமும் வந்து கரெக்டான பிளேஸ்மெண்ட்டில் வச்சுருந்தாங்க. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேக் ஸ்டோரிஸ் வச்சுருந்தாங்க. ஃப்ரண்ட்மேனோட பேக் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், அதுமாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கு உண்டான வேல்யூ பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு உண்டான கில்ட்டியை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், பேராசை பெருநஷ்டம் சொல்கிறதா இருக்கட்டும், அதுமாதிரி பேரன்பு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்ற சொல்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு மனிதன் எந்த ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கணுன்ற சொல்கிறதா இருக்கட்டும், மிக முக்கியமாக இது கேமாக நீங்கள் எடுத்துக்காமல் இது வந்து உங்கள் வாழ்வியலோட சேர்த்துக்கு பார்க்கணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ இந்த கேமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து வெறும் சாதாரண படமாக போயிடும். பட் இது உங்கள் லைஃபோட ரிலேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் பொதுவாகவே நடந்துட்டு தான் இருக்கும். இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா நீங்களாக இருக்கணும், நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக தனித்துவமாக இருக்கணும். அதுமாதிரி ரொம்ப பேராசையும் படக்கூடாது, பெரும் நஷ்டமும் ஆகக்கூடாதுன்னா உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை நீங்கள் என்றைக்குமே காமிச்சிட்டே இருக்கணும். நிறைய அன்பு கொடுங்க, அன்பு செலுத்துங்க, தானாக அன்பு வரும், தானாக எல்லாமே வரும் அப்படின்றத சொல்லக்கூடிய படமாக தான் இந்த சீரீஸ் நான் பார்க்குறேன். ஸோ இதில் நடிக்கப்பட்ட எல்லாருமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடிச்சாங்க. அண்ட் 4, 5, 6 அவருடைய கடைசி எண்டிங் சூப்பராகவே இருந்தது. ஸோ இது வந்து ஒர்த்தான ஒரு எண்டிங் சீசன் நான் கருதுகிறேன். ஸோ கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச். ஆனால் 18+ மேலே தான் மஸ்ட் வாட்ச், ஏன்னா நிறைய கெட்ட வார்த்தைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி ரெக்கக்னேஷனுக்கும் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.